إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அல்லாஹ் யாருக்கு விதியில் எப்பொழுது மரணம் வரும் என்று எழுதியிருக்கிறானோ அப்பொழுது கண்டிப்பாக அது வந்தே சேரும். அது இன்னைக்காக இருக்கலாம், நாளைக்காக இருக்கலாம், இன்னும் 5 நாட்கள் கழித்து இருக்கலாம். பைக்ல போய்கிட்டே இருப்போம், திடீர்னு எங்கிருந்தோ ஏதோ ஒரு வாகனம் நம் மீது வந்து மோதும். நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது, ஆனால் அந்த இடத்தில் நம்முடைய உயிர் பிரிந்திருக்கும். இரவில் கண்களை மூடி அல்லாஹும்ம பிஸ்மிகா மூத்து வஹியா என்று படுத்திருப்பார். காலையில் கண்களை விழிப்பதற்கு உடம்பில் ரூஹ் இருக்காது. ஏதோ ஒரு வகையில் எப்படியோ அல்லாஹ் இவர் இந்த நிமிடத்தில் மரணிக்க வேண்டும் என்று விதித்து விட்டால் வயது வேறுபாடெல்லாம் இல்லை, கண்டிப்பாக மரணம் வந்தே தீரும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணித்துத்தான் தீரும். இதை நாம் வாயளவில் சொன்னாலும் நம்முடைய உள்ளம் அதை ஏற்க மறுக்கிறது. இங்கே வந்திருக்கிற ஆண்கள் பெண்கள் ஒவ்வொரு நபர்களும் நாம் கண்டிப்பாக மரணிக்க போகிறோம் என்பதை நம்புகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை, அந்த மரணத்திற்கு பின்பாக நாளை மறுமை என்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது. அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்து வைத்திருக்கிறான், நரகத்தை படைத்து வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பாட்டில் நரகத்தை பயந்தவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்கிறோமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். பெரும்பான்மையான முஸ்லிம்கள் நரகம் இருக்கிறது என்று நம்பினாலும் தங்களுடைய வாழ்க்கையில் செயல்பாட்டில் நரகம் குறித்தான பயம் துளி அளவு கூட இல்லாதவர்களை போன்றுதான். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை செல்லுகிறது. உங்களுக்கு மத்தியில் ஒரு சில நிகழ்வுகளை அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிற, அல்லாஹு குரானில் சொல்லுகிற ஒரு சில செய்திகளை நான் உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். அல்லாஹுவை குறித்து நாம் எல்லாம் ஒரு கற்பனையில் இருப்போம். அல்லாஹு மிகப்பெரிய கருணையாளன், அர் ரஹ்மான், அர் ரஹீம், நிகரில்லா அன்பாளன். அல்லாஹு மன்னிக்க கூடியவன். அல்லாஹுவை அப்படி புரிந்து வைத்திருப்போம். அல்லாஹ் மன்னிச்சிருவான்ப்பா, அல்லாஹ் தாயுடைய பாசம் ஒரு பங்குதான்ப்பா, அல்லாஹ் அவ்வளவு பாசம் வச்சிருக்கான் நம்ம மேல, எப்படியும் நம்மளை மன்னிச்சிருவான். கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன், நிகரில்லா அன்பாளன். அல்லாஹ் சொல்லுகிறான் குரானில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகிறான், நபி இபாதி அன்னி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள், என்னுடைய அடியார்களிடத்தில் நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். அன்னி அலல் கஃபூருர் ரஹீம், நான் நிச்சயமாக மன்னிக்க கூடியவன் தான், கருணையாளன் தான். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், வ அன்ன அதாபி, என்னுடைய வேதனை என்பது, என்னுடைய தண்டனை என்பது ஹுவல் அதாபுல் அலீம், இருக்கிற தண்டனைகளிலேயே மிக உச்சபட்சமான தண்டனை அதுதான். நான் மன்னிப்பவன் தான், நிகரில்லா அன்பாளன் தான், மன்னிப்பை கொடுப்பவன் தான், பாசத்தை பொழிபவன் தான். ஆனால் ஒரு மனிதனை நான் தண்டிக்க ஆரம்பித்து விட்டால் என்னுடைய தண்டனை இதுவரை அவன் வாழ்நாளில் அனுபவித்து பார்த்திராத அளவிற்கு மிக கடுமையான தண்டனையாக இருக்கும். அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தண்டனை கொடுக்க ஆரம்பித்து விட்டால், அல்லாஹு வேதனை தர ஆரம்பித்து விட்டால், திருமறை குரானில் நபிகளாருடைய பொன்மொழிகளில் அல்லாஹு நரகத்தில் படைத்து வைத்திருக்கிற தண்டனைகளை படித்து பார்க்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், நம்மால் ஒரு நாள் அல்ல, ஒரு நிமிடம் கூட அந்த வேதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். அல்லாஹுவின் தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள், நாம் எல்லாம் நினைக்கிறோம் நரகம் என்பது சாதாரண ஒரு நிகழ்வை போல, ஏதோ 10ஓடு 11 சொர்க்கம் இருக்குப்பா, நரகம் இருக்குப்பா, ஏதோ நெருப்பு மூட்டி வச்சிருப்பாங்க, எல்லாம் நெருப்புல போட்டுருவானா அப்படின்னு நினைக்கிறோம். சாதாரண காரியமாக நரகத்தை கருதுகிறோம்.
சாதாரண விஷயம் இல்லை சகோதரர்களே. ஒருவேளை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், இங்கே வந்திருப்பவர்களில் நீங்களோ நானோ அல்லது நம்மில் ஒரு நபரோ நரகத்தில் தூக்கி போடப்படுவாரே, ஆனால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கான வேதனை அந்த நரகத்தில் அனுபவிப்போம். நரக வாழ்க்கையை குறித்து சின்ன புரிதலை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உலகத்தில் ஒரு மனிதன் கைகள் இல்லாதவனாக வாழ்கிறான். உலகத்தில் ஒரு மனிதன் கால்கள் இல்லாதவனாக இருக்கிறான், பார்வைகள் அற்றவனாக இருக்கிறான், செவிடனாக இருக்கிறான், வாய் பேச முடியாத ஊமையாக இருக்கிறான். இந்த எல்லா சிரமங்களுக்கும் அவனுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அது 5 வருஷமோ 10 வருஷமோ 50 வருடமோ 60 வருடமோ, கண் பார்வையற்றவர் ஏதோ ஒரு வயதில் மரணிக்க போகிறார், அத்தோடு அவருக்கு அந்த வேதனை முடிந்தது. கால் இல்லாதவர் ஏதோ ஒரு நாள் மரணிக்க போகிறார், அத்தோடு அவருடைய வேதனை முடிந்தது. நரகம் அப்படி அல்ல. முடிவே இல்லாத வாழ்க்கை. அல்லாஹ் உங்களை தண்டிக்க ஆரம்பித்து விட்டால் உங்களுக்கு மரணம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. முழுக்க முழுக்க இறுதி என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் காலம் முழுவதும் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். நரகத்தை குறித்து அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் நரகத்தை படைக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். லம்மா ஹலகல்லாஹு நார், அல்லாஹ் நரகத்தை படைக்கிறான். நரகத்தை படைத்த இறைவன், யா ஜிப்ரீலோ இதஹபு ஃபன்துர் இலைஹா, போய் நரகத்தை போய் பார்த்துட்டு வாங்க போங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து விட்டு வந்து சொல்லுகிறார்கள், ஐ ரப்பி இஸ்ஸத்திக்க, இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, லா யஸ்மு பிஹா அஹதுன் ஃபயதுஹுலஹா, இந்த நரகத்தை குறித்து யார் கேள்விப்படுகிறாரோ, இந்த நரகத்தினுடைய தண்டனைகள் குறித்து யார் கேள்விப்படுகிறாரோ, ஒரு நபர் கூட இந்த நரகத்தை வந்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார். அப்படியா? சும்மா ஹஃபஹா பிஷஹவாத், அல்லாஹ் நரகத்தை மனோ இச்சைகளால் திரையிடுகிறான். இப்பொழுது சொல்லுகிறான், ஜிப்ரீலே இப்போது போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்து விட்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், ஐ ரப்பி இஸ்ஸத்திக்க, இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, லக்கத் ஹஷீது, எனக்கு பயமாக இருக்கிறது. லக்கத் ஹஷீது, இறைவா எனக்கு பயமாக இருக்கிறது. அல்லாஹ் யபகா அதுன் இல்லாத ஹலஹா, மனித குலத்தில் ஒரு மனிதன் கூட நரகத்தில் நுழையாமல் இருக்க மாட்டானோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. ஏன்? அல்லாஹ் நரகத்தை மனோ இச்சைகளால் சூழ்ந்திருக்கிறான். உலகத்தில் வாழுகின்ற பொழுது குர்ஆன் ஹதீஸுக்கு முக்கியத்துவம் தருவதை விட தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு, தன்னுடைய இன்பங்களுக்காக, ஊர் உலகத்திற்காக, உறவுக்காக மார்க்கத்தை எவனெல்லாம் புறந்தள்ளுகிறானோ அத்துணை நபர்களுக்காக நரகம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்க சட்டம் ஒன்று இருக்கும். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லியிருப்பார், அல்லாஹ்வின் தூதர் ஒரு செய்தியை ஹராம் என்று டிக்ளேர் செய்திருப்பார்கள். நம்முடைய உள்ளம் அதைத்தான் தூண்டும். அதை சரி காண்பதற்கு ஏதோ ஒரு வகையில் நியாயம் இருக்கிறதா என்று பார்ப்போம். எல்லாரும் செய்யறா, நாம செஞ்சா என்ன? இஸ்லாம் தடுத்த தவறுகள் எல்லாம் நம்முடைய சுய விருப்பத்தினால், நம்முடைய மனோ இச்சையினால் நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்றால் இந்த மனோ இச்சையினால் தான் நரகம் சூழப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த நரகத்தினுடைய தன்மையை அல்லாஹுவின் தூதர் புரிய வைக்கிறார்கள் நபி தோழர்களுக்கு. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஒரு மனிதரை கொண்டு வருவானாம். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த உலகத்திலேயே அல்லாஹுவால் அருள்கொடைகளை அதிகம் அனுபவித்த நபர். அருள்கொடைனா பொருளாதாரம் மட்டுமில்ல. நம்ம சொல்லுவோம்ல, நம்பர் 1 பணக்காரன் சொல்லுவோம்ல. நம்பர் 1 பணக்காரன் எப்படிங்க வாழ்ந்திருப்பான்? நினைத்ததெல்லாம் கிடைக்கும். உலகத்தில் இன்பங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்திருப்பான். அல்லாஹுவின் தூதர் சொல்றாங்க, நாளை மறுமையில் உலகத்தில் அல்லாஹுவின் அருள்கொடைகள், பொருளாதாரம், பிள்ளைகள், ஆரோக்கியம், எல்லா அருள்கொடைகளையும் அனுபவித்ததில் முதல் ஆள், நம்பர் 1 டாப்ல இருப்பாங்கல்ல, அப்படி ஒரு மனிதரை அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த மனிதரை நரகில் ஒரு தடவை முக்கிய அல்லாஹ் எழுப்பி கேட்பானாம், எப்பா உலகத்தில் ஏதாவது இன்பத்தை அனுபவித்திருக்கிறாயா? நரகத்தினுடைய வேதனையை பார்த்த அவன், நரகத்தினுடைய அந்த வெப்பத்தை பார்த்த அவன்
உலகத்தில் இன்பத்தில் திளைத்திருந்த மனிதன் சொல்லுவான், இறைவா, உலகத்தில் ஒரு துளி அளவு கூட நான் இன்பத்தை அனுபவித்தது கிடையாது. ஏன்? நரகத்தினுடைய நெருப்புகள் அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாருக்கும் ஜுஸூன் மின் 70 ஜுஸூஅன் மின் நாரி ஜஹன்னம். மக்களே, அல்லாஹ் நரக நெருப்பை படைத்து வைத்திருக்கிறானே, அது உலக நெருப்பில் இருப்பதை மாதிரி 70 மடங்கு. ஒரு மடங்கு தான் உலகத்துல இருக்குது, மீது 70 மடங்கு அல்லாஹ் 69 மடங்கை அல்லாஹ் நரகத்தில் வைத்திருக்கிறான். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், எங்களை வேதனை செய்வதற்கு, எங்களை தண்டிப்பதற்கு, குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை தருவதற்கு உலகத்தில் உள்ள நெருப்பே போதாதா? இதை விட 69 மடங்கு உச்சபட்ச நெருப்பை அல்லாஹ் தயாரிக்க வேண்டுமா? சரிதானங்க? உலகத்தில் இருக்கிற நெருப்பை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? நீங்க எல்லாம் டீ குடிக்கிறீங்க, எவ்வளவு சூடாக இருக்கிறது, எவ்வளவு சூடா இருக்குது. உங்க மேல ஊத்துனா தோள்கள் எல்லாம் கருகி போகிற அளவுக்கு சூடா இருக்குதா? ஆனா அந்த டீயவே பொறுமையா குடிக்கும், சூடா இருக்குது. மொத்தமா வாயில ஊத்துனா தொண்டை வெந்து போயிடும். சாதாரண சூட்டிலேயே ஆக கம்மியாக இருப்பது. ஒருவருடைய உடல் தீ பற்றி எரிகிறது, உடலில் இருக்கிற ரோமங்கள் எல்லாம் கருகி, தோள்கள் எல்லாம் அப்படியே கருகுகிறது. வேதனை இல்லையா? உலகத்தினுடைய வெப்பங்களில் சாதாரண அற்பத்திலும் அற்பமான வெப்பம். ஒரு தீக்குச்சியை எடுத்து நம்முடைய கையில் நம்ம ஒப்புமா, புறகையை காம்புமா கொளுத்தி தாங்க மாட்டோம் வெப்பத்தை. ஒரு மெழுகுவத்தியை கொளுத்தி தன்னுடைய புறகையை அந்த நெருப்பில் காட்டுவானா? சின்னோண்டு நெருப்பை போன் ஊதுனா அடைஞ்சு போயிடும். அதுல கையை காமிக்க சொன்னா காமிக்க மாட்டோம். ஏன்? என்னுடைய உடல் தாங்காது, உடல் சூடு அதிகமாகிவிடும், உடல் தோள்கள் கருகிவிடும். அந்த வேதனை, அதனால் வரக்கூடிய காயங்கள், அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. உலகத்தில் இருக்கிற உச்சபட்சமான வெப்பம். எரிமலை குழம்புகள் சொல்லுவாங்கல்ல, எரிமலை வெடித்து வரக்கூடிய நெருப்பு விளம்புகள். ஒரு டிராப் கையில பட்டுச்சுன்னா இந்த வழியா கீழே வந்துடும். அதை விட 69 மடங்கு அல்லாஹ் நரக நெருப்பை வைத்திருக்கிறார். ஒருவேளை அல்லாஹ் நம்மை அந்த நரகத்தில் போட்டால் நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? நம்மால் அந்த வேதனைகளை தாங்கிக் கொள்ள முடியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறார். நரகத்தில் அல்லாஹ் தரக்கூடிய நிகழ்வுகளை பாருங்கள். மிவ்வராஹி ஜஹன்னம வ யுஸ்கா மின் மாஇன் ஷதீத். நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு முன்னாடி நரகம் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு குடிப்பதற்கு நாம் சீலை கொடுப்போம். மனிதனுடைய உடம்புல இந்த தீ காயங்கள்லாம் வந்துச்சுன்னா சீல் வரும் தெரியுமாங்க, சீல் சலம் சொல்லுவாங்க தெரியுமா? நாம் தொட்டு பார்க்க கூட அருவருப்பாக நினைப்போம். அதை அல்லாஹ் குடிக்க கொடுப்பான். அதை சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், அதை ஒரு மனிதன் மிடரு மிடராக விழுங்குவான், அந்த சீலை குடிப்பான். ஆனால் அதை அவனால் குடிக்க முடியாது. அவனுடைய தொண்டை குழிகளுக்குள் அது சிக்கிக் கொள்ளும். முழுசா முழுங்கவும் முடியாது. தொண்டையில் அப்படியே சீல்கள் சிக்கிக் கொள்ளும். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார், வயாத்தில் மௌதூமின் கொல்லி மகானின். ஒவ்வொரு புறத்திலிருந்தும் அவனுக்கு மரணம் வரும். முன்னால் இருந்து, பின்னால் இருந்து, வலது பக்கம், இடது பக்கம், எல்லா புறத்திலிருந்தும் அவனுக்கு மரணம் வரும். ஆனால் அவன் மரணிக்க மாட்டான். மரணத்துடைய வேதனை ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு நொடி பொழுதிலையும் அனுபவிப்பான். ஆனால் மரணிக்க மாட்டான். அதை சொல்லிவிட்டு இறைவன் பதிய வைக்கிறார், இது என்னப்பா வேதனை? இதை தாண்டிய வேதனை உனக்கு நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். தொண்டையில ஒரு பொருளை சிக்கிட்டீங்க, மூச்சு விட முடியல, மூச்சு திணறுகிறது. பார்த்திருப்பீர்கள். நீங்க சும்மா ஒரு 2 நிமிஷம் மூச்சை பிடிச்சு பாருங்க, மூச்சு விடாம இருந்து பாருங்க, இருக்க முடியுமா? ஒரு 2 நிமிஷம் மூச்சு விட முடியாம நம்மால் இருக்க முடியாது. மூச்சு உடம்பெல்லாம் உதற ஆரம்பித்து விடும், கைகால்கள் எல்லாம் உதற ஆரம்பித்து விடும். நாளை மறுமையில் அல்லாஹ் சீலை தருவான், உங்களுடைய தொண்டைகளில் சிக்கிக் கொள்ளும். ஒவ்வொரு புறத்திலிருந்தும் மரணத்தினுடைய வேதனை அனுபவிப்பீங்க. ஆனா மௌத்தா போக மாட்டீங்க.
அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான், அல்லாஹுவின் தூதரை சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல் ஹக்கும் மிர் ரப்பிக்கும், இது உங்களுடைய இறைவனிடமிருந்து வந்த சத்தியம். நீங்க சொல்லுங்க, ஒமன் ஷாஅ ஃபல்யுக்மின், அவன் நம்பினா நம்பட்டும், ஒமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர், அவன் நம்பலனா போகட்டும். நீ நம்புனா நம்பு, நம்பலனா போப்பா. இது அல்லாஹ்விடமிருந்து வந்த சத்தியம். அநியாயக்காரர்களுக்காக நாம் நரகத்தை தயாரித்து வைத்திருக்கிறோம். நரகத்தினுடைய சுவர்கள் உங்களை நெருங்குகின்ற பொழுது, இன்னும் அல்லாஹ் நரகத்துல போட்டிருக்க மாட்டான், நரகத்தினுடைய சுவர்கள் உங்களை நெருங்குகின்ற போது அந்த வெப்பத்தினால் தண்ணீரை கேட்பீர்கள். செம்பு பாத்திரம் யூஸ் பண்ணிருக்கீங்களா வீடுகள்ல? அந்த செம்பை உருக்க காய்ச்சி மனிதனுடைய முகத்தை பொசுக்கக்கூடிய வெப்பத்தில் உங்களுக்கு குடிக்க கொடுப்போம். நாளை மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய தண்டனைகள். இன்னும் அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிறார்கள், மக்களே, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் உங்களுக்கு 2 செருப்புகளை தருவான், அதை காலில் போடுவீங்க. நம்மெல்லாம் இன்னைக்கு ஜும்மாவுக்கு வருகிறோம், செருப்பை வெளில போடுறோம், வெயில்ல கிடக்குது, திரும்பி போய் காலில் போட முடியாது. வண்டியை வெயில்ல நிறுத்திட்டு வருவோம், திரும்ப போய் உட்கார முடியாது. அந்த சூட்லயே நம்மளால உட்கார முடியாது, காலில் மாட்ட முடியாது, தண்ணியை எடுத்து ஊத்திக்கிட்டு இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு 2 செருப்புகளை தருவான், அதை நீங்க காலில் போடுவீங்க. அடுத்த வினாடி சாப்பாட்டு உலை குதிக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி உங்களுடைய மூளை கொதிக்க ஆரம்பித்து விடும். இதை சொன்ன ரசூல்லா, இதுதான் நரகத்திலேயே ஆக குறைந்த தண்டனை, இதுக்கு கீழே குறைஞ்சபட்ச தண்டனையே இல்லை. நான் என்னுடைய கால் பாதத்தில் செருப்பை மாட்டுகிறேன், அதை மாட்டுவதால் என்னுடைய தலையில் இருக்கக்கூடிய மூளை அடுத்த வினாடி சாப்பாட்டு உலை கொதிக்கிற மாதிரி கொதிக்கிறது என்றால், இதுதான் நரகத்தினுடைய ஆக குறைந்த தண்டனை என்றால், அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிற உச்சபட்ச தண்டனைகள் எப்படி இருக்கும்? இந்த நரகத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள நாம் என்ன செய்திருக்கிறோம்? உலகத்தில் வாழும் பொழுது மனம் என்ன சொல்லுகிறதோ, பொருளாதாரம் ஈட்ட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், பொழுதுபோக்க வேண்டும், ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு போர் அடிக்கவே கூடாது. செல்போன் மூலமாகவோ, தொலைக்காட்சிகள் மூலமாகவோ, பக்கத்துல இருக்கிறவங்களிடத்தில் பேசுவதன் மூலமாகவோ, ஊர் சுற்றுவதன் மூலமாகவோ, ஏதோ ஒரு வகையில் என்னுடைய நேரம் செலவழிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சரியான முறையில் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான நபர்கள் பாவத்தை தானே சம்பாதிக்கிறோம். அல்லாஹ் எதை தடுத்தானோ அதுதானே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருக்கிறது. சாதாரண உலக வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நாம் நாளைக்கு அல்லாஹ் தரக்கூடிய உச்சபட்ச தண்டனை எல்லாம் இல்லைங்க, நீங்கள் செய்த குற்றத்திற்காக நரகத்தினுடைய குறைந்தபட்ச தண்டனையை அல்லாஹ் தருகிறார். நம்மால் தாங்க முடியுமா அதை? நம்ம நினைக்கிறோம், நெருப்புல போட்டா 2 நிமிஷத்துல உலகத்திலேயே மனுஷன் உடம்பு கருகி போயிடுது. மறுமையில 69 மடங்கு அதிகம். ஒரு நிமிஷம் தான் மூத்தா போயிடுவோம், அப்புறம் வேதனை இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லி காண்பிக்கிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க, நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் நரகவாதி என்று ஒரு மனிதனை டிக்ளேர் பண்ணிட்டானா, அவனுடைய உடம்பு இப்ப இருக்கிற மாதிரி இருக்காதுங்க. நம்முடைய தோல் பூச்சம் அதிகபட்சமாக எவ்வளவு தூரம் இருக்கும்? இப்படி ஜான் கணக்கில் அடைஞ்சிடலாம். அல்லாஹுவின் தூதர் சொல்றாங்க, நாளை மறுமை நாளில் நரகவாதிகள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? இந்த தோல் புஜத்திலிருந்து இந்த தோல் புஜம் வரைக்கும் உலகத்திலேயே அதிவேகமாக ஒரு வாகனத்தில் 3 நாட்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் பயணிப்பீர்களோ அந்த அளவிற்கு இந்த தோல் பூஜத்திலிருந்து இந்த தோல் பூஜம் வர்றதுக்கு 3 நாள் நான் பயணப்பட்டு போகணும். என்னுடைய கடவாய்ப்பல் உகது மலை அளவிற்கு இருக்கும், ஒரு பல் உகது மலை அளவிற்கு இருக்கும். அவ்வளவு பெரிய தோற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி அதில் வேதனை செய்வான். சக்கும் என்ற முள் மரத்தில் இருந்து உண்பதற்கு உணவு கொடுப்பான். இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியுமா?
அப்படிப்பட்ட நரகத்தை தான் நாம் எதிர்நோக்கி பயணிக்கிறோம். அந்த நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள என்ன செய்திருக்கிறோம்? அல்லாஹுவின் தூதர் மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே சிவந்திருக்கிறது. மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், மக்களே இத்தக்குன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பிடுறாங்க. மீண்டும் மக்களை பார்க்கிறார்கள், இத்தக்குன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். மீண்டும் மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இத்தக்குன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். வலவும்பி சிக்கை தம்பரத்தின், ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டையாவது அல்லாஹுவின் பாதையில் தர்மம் செஞ்சு உன்னை நரகத்திலிருந்து காப்பாத்திக்கணும். நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஆக சிறந்த அமலாக தர்மம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. இது சொன்ன உடனே நமக்கெல்லாம் ஒன்று தோணும், என்னப்பா நாங்கெல்லாம் தர்மம் செய்யாமலா இருக்கிறோம்? இங்க வந்திருக்கிற எல்லா நபர்களும் தர்மம் செய்திருப்பீர்கள். நோன்பு கஞ்சிக்கு கொடுத்திருப்பீங்க, இல்ல இஃப்தாருக்கு கொடுத்திருப்பீங்க, இல்ல சஹர் உணவுக்கு கொடுத்திருப்பீங்க, பள்ளிவாசலுக்கு சந்தாவா கொடுத்திருப்பீங்க, பள்ளிவாசல் கட்டியே கொடுத்திருப்பீங்க, ஆம்புலன்ஸுக்காக கொடுத்திருப்பீங்க, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரியத்திற்காக பொருளாதாரத்தை கொடுத்திருப்போம். கொடுத்துட்டோம்னா அது மாத்திரம் போதுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி தோழர்களை பார்த்து கேட்கிறாங்க, மக்களே உங்களில் யாராவது உங்களுடைய பிள்ளைகளின் சொத்துக்கு ஆசைப்படுவீர்களா? நாம என்னங்க சொல்லுவோம் அப்படி நம்ம கிட்ட கேட்டா? நான் ஏங்க அவன் சொத்துக்கு ஆசைப்படணும்? நான் சம்பாதிக்கிறேன், உழைக்கிறேன், வேலை பார்க்குறேன், நான் ஏன் அவன் சொத்துக்கு ஆசைப்படணும்? நபி தோழர்களும் அதைத்தான் சொன்னாங்க. அல்லாஹுவின் தூதரே, எங்களில் எவரும் எங்களுடைய பிள்ளையின் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியா? அப்படின்னா உன்னுடைய சொத்து முதல்ல எதுன்னு தெரிஞ்சுக்க. நீ எதையெல்லாம் சம்பாதித்தாயோ, உன்னுடைய பெயரில் எதுவெல்லாம் இருக்கிறதோ, நீ எதையெல்லாம் சேர்த்து வைத்தாயோ அதுவெல்லாம் உங்கள் சொத்து இல்லை. வெளிநாட்டில் 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் உழைத்து இருப்பீர்கள். குடும்பம் எல்லாம் விட்டுவிட்டு, பிள்ளைகளை விட்டு, மனைவியை விட்டு, பெற்றோர்களை விட்டு 30 ஆண்டு காலம் வெளிநாட்டில் உழைத்து இந்த ஊர்ல ஒரே ஒரு வீட்டை கட்டிருப்பீங்க. உங்க பேர்ல தான் பத்திரம் இருக்கும், அது உங்க வீடு இல்லை. கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரம் சேர்த்து வைத்து நீங்கள் ஆசைப்பட்ட நகைகளை, ஆபரணங்களை அணிந்து மாட்டிருப்பீர்கள். அல்லது உங்களுடைய கணவன் உங்களுக்காக அன்பளிப்பாக கொடுத்து ஆபரணங்களை வாங்கி அணிந்து அழகு பார்த்திருப்பீர்கள். நீங்கள் சொல்லலாம், இது என்னுடைய நகை, என்னுடைய ஆபரணம், என்னுடைய வாகனம், என்னுடைய கார், என்னுடைய பைக். உடம்பில் ரூஹ் இருக்கிற வரைக்கும் சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய சொத்து எது தெரியுமா? நீங்கள் மரணிக்கின்ற வரைக்கும் எதையெல்லாம் செலவு செய்தீர்களோ அது மட்டும்தான் உங்களுடைய சொத்து. மௌத்தா போயிட்டீங்க, உங்களுடைய உடம்பு கொண்டு வந்து மையத்துக்கு குழியில வச்சுட்டாங்க. எங்க வாப்பா 30 வருஷம் கஷ்டப்பட்டு வீடு கட்டினாரு, இந்தாங்க வாப்பா பத்திரம் எடுத்துட்டு போங்க நான் சொல்ல போறான். எங்க வாப்பாவுடைய அக்கௌண்ட்ல 5 லட்சம் ரூபாய் காசு இருக்குது, கஷ்டப்பட்டு சின்ன சின்ன காசா சேர்த்து உருவாக்குனாரு, இந்தாங்க வாப்பா 5 லட்சத்தை எடுத்துட்டு போங்க நான் சொல்ல போறான். எங்க உம்மா ஆசையா போட்டிருந்த நெக்லஸ், எங்க உம்மா ஆசையா போட்டிருந்த ஆபரணங்கள், எங்க உம்மா உயிரோடு இருக்கப்ப ஒரு நாள் கூட கட்டினது கிடையாது. எங்க உம்மாவுடைய ஆசையான நகை இது, இந்தாங்க உம்மா மையத்தா இருக்கும் போதே எடுத்துட்டு போங்கன்னு போடவா போறான். அதுல அதை உங்களுடைய வாரிசுகள் அனுபவிக்கும். உலகத்தில் உங்களுடைய உடம்பில் ரூஹ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதை செலவு செய்தீர்களோ அது மட்டும்தான் உங்களுடைய சொத்து. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்கள் உங்கள் மறுமை வாழ்க்கைக்காக உங்களுடைய சொத்தாக எவ்வளவு சேர்த்து வைத்திருப்பீர்கள்? உலகத்தில் எவ்வளவு சேர்த்து வைத்திருப்பீர்கள்? தர்மம் என்ற அமல் நம்மிடத்தில் குறைவாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸ்களில் நீங்கள் பார்க்கலாம். ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் தர்மம் செய்வார்கள். எப்படி தர்மம் செய்வார்கள் தெரியுமா? காற்று மிக வேகமாக தொடர்ச்சியாக அடைக்கிறது, அந்த காற்றை விட வேகமாக அல்லாஹ்வின் தூதர் தர்மம் செய்வாங்க. கையில கொஞ்சோண்டு காசு வந்துட்டா எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துருவாங்க. பேரித்தம்பளம் இருக்கு, போய் கொடுத்துட்டு வந்துருவாங்க. எது கிடைத்தாலும் சரி, ரமலான் மாதத்தை குறிவைத்து ஏராளமான என்ன கிடைத்தாலும் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து விடுவார்கள். ஏன்? நபி தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், இந்த தர்மம் உங்களை நரகத்தில் இருந்து காப்பாற்றும். அதிலேயும் குறிப்பாக
நிரந்தர நன்மையை பெற்று தருகின்ற தர்மங்கள். நாம் மரணித்தாலும் நமக்காக நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய தர்மங்கள் நம்மை நரகத்திலிருந்து நிச்சயமாக காப்பாற்றும். அதில் நிறைய தர்மங்கள் இருக்கிறது. பள்ளிவாசல் கட்டி தருகிறோம். பள்ளிவாசலில் தாவா பணிகள் நடைபெறுகின்ற காலமெல்லாம், அங்கே தொழ வைக்கப்படுகின்ற காலமெல்லாம், தொழுகின்ற காலமெல்லாம் நமக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு தகவலையும் நான் பதிய வைக்கிறேன். இங்கே தர்மம் செய்பவர்கள் இருக்கலாம், செல்வந்தர்கள் இருக்கலாம், ஏழைகள் இருக்கலாம். தர்மம் செய்வதற்கு செல்வந்தரோ ஏழையோ, லட்சம் சம்பாதிப்பவரோ, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிப்பவரோ என்பதெல்லாம் அல்ல. உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக நீங்கள் எதை சேகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அது 10 ரூபாயோ, 1000 ரூபாயோ, 5 ரூபாயோ, அல்லாஹுவின் பாதையில் என்னால் முடிந்ததை நான் தருகிறேன். அல்லது இந்த ரமலான் மாதத்தில் தர்மம் செய்யலாம் என்ற சிந்தனையில் நாம் இருப்போம். உங்களுக்கு ஒரே ஒரு சில நிகழ்வுகளை, ஒரு சில சூழலை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நாம் தர்மம் செய்கிறோம், அந்த தர்மம் மற்ற நபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, நமக்கும் நாளை மறுமைக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால், அதில் குறிப்பாக நீங்கள் தர்மம் செய்ய வேண்டியது மார்க்க கல்விக்காக தர்மம் செய்யுங்கள். நீங்கள் பார்க்கலாம், இங்கே எத்தனையோ கண்களுக்கு எட்டிய தூரம் வரை வெறும் இளம் பிள்ளைகளாக அமர்ந்திருக்கிறார்கள். வயசானவங்களை விரல விட்டு எண்ணிடலாம். வெறும் இளம் பிள்ளைகள் அதிகமாக அமர்ந்திருக்கிறார்கள். இந்த இளமை பருவம் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் உலகத்தில் அவன் நினைத்ததையெல்லாம் செய்கின்ற ஒரு பருவம் இந்த இளமை பருவம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நீங்க எடுத்துக்கோங்க, இஷ்டப்பட்ட மாதிரி அவனுக்கு பிடித்த வாகனத்தில் சுற்றுவான், தன்னுடைய நண்பர்களோடு நேரத்தை செலவழிப்பான், எந்த கவலையும் இருக்காது. விரும்பினா காலேஜ் போவான், விரும்பினா லீவ் போடுவான், இன்னும் என்னென்ன காரியங்கள் இருக்கும் எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், ஒரு குறிப்பிட்ட சமூகம் தங்களுடைய இளமை வாழ்க்கை முழுவதையும் அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்து விட்டு அங்கே மதரசாவில் சென்று அமர்ந்திருக்கிறார்கள். திருச்சியில் இயங்குகிற இஸ்லாமிய கல்லூரி உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அந்த இஸ்லாமிய கல்லூரியின் இவ்வளவு மதரசாவும் சாதாரணமா எதுவும் நம்முடைய பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போயிட்டு அனுப்பிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்ற மாதிரி நினைக்கிறோம். அப்படி இல்லை சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு காலேஜ் படிக்கிற ஒரு பையன் 10ஆம் வகுப்பு முடித்து விட்டு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு காலேஜ்ல ஒரு டிகிரி பண்றான், அல்லது ஏதோ ஒரு கோர்ஸ் பண்றான். மாசம் 50,000 சம்பாதிக்க முடியும், 1 லட்சம் சம்பாதிக்க முடியும். அவனுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதே, எதிர்காலத்துடைய சம்பாத்தியத்தை தீர்மானிப்பதே பெரும்பான்மையான நபர்களுக்கு அவருடைய இந்த கல்லூரி படிப்பு தான். அது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போறான். மாசம் 15,000 20,000 அவ்வளவுதான் சம்பளம். அப்படித்தான் வேலை பார்க்க வேண்டும். தெரிந்திருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்விற்காக அர்ப்பணிக்கிறோம். நீங்க இந்த ஹிஃபுல் மதரசா பிள்ளைங்கள் எல்லாம் பாருங்க, ஒரு சில நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது நமக்கே அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். உங்க 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 வீட்டுல இருக்கிற ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கிற பையன், உங்க பையனுக்கு காய்ச்சல் அடிக்குதுங்க, என்னங்க செய்வீங்க? தாய்மார்கள் எல்லாம் துடித்து விடுவார்கள். பையனுக்கு காய்ச்சல் அடிச்சுன்னா கூப்பிட்டு மடியில படுக்க வச்சு ஈர துணியை நினைச்சு தலையில ஒத்தனம் எல்லாம் கொடுத்து, சாப்பிட்றானா, சாப்பிட பிடிக்கலையா, சோறு பிடிக்கலையா, டிஃபன் கொடு, அதுவும் பிடிக்கலையா, ஜூஸ் அரைச்சு கொடு, பிள்ளைய மடியிலேயே படுக்க வச்சு தூங்க வச்சு அவனுக்கு 2 நாள் ஜுரம் சரியாகிற வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் உளுந்து பார்ப்பான். மதரசாலை எதுவுமே இருக்காது. நான் நண்பர்கள் கூட உட்கார்ந்துக்கிட்டு மாத்திரையை வாங்கி கொடுப்பாங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க. அந்த போர்வையை போத்திக்கிட்டு அந்த பிள்ளைங்க அழுவுறது இருக்கும் தெரியுமா? தன்னுடைய தாய் பாசத்துக்காக. இங்க 4ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு என்னங்க தெரியும்? காய்ச்சல் அடிக்கும், ஜுரம் அடிக்கும், ஒரு பேராசிட்டமல் மாத்திரையை போட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஊசியை போட்டு வந்து படுத்து கிடப்பான். அங்கிருந்து சமைச்ச சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்க 2 பேர். அவன் நினைச்சு பார்ப்பான், அப்போ இந்நேரம் நான் வீட்டுல இருந்தா எப்படி இருந்திருக்கும். இந்த எல்லாவற்றையும் தியாகம் செய்து விட்டுத்தான் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அந்த பிள்ளைகள். ஒரே ஒரு காரணம், மார்க்க கல்வியை பற்றி இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும். இவ்வளவு ஏங்க, நீங்க எல்லாம் பெருநாட்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு கொண்டாடுறீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க,
பெருநாள் தினத்தன்று தொழுது விட்டு உங்களுடைய பிள்ளைகளோடு சந்தோஷமாக போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ போடுறீங்க. மதரசாவில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு நிகழ்வே கிடையாதுங்க. ரமலான் மாதம் ஏதோ ஒரு ஊரில் யாரோ ஒரு மக்களுக்காக உபதேசம் செய்து கொண்டிருப்பாங்க. பெருநாள் தொழுகையெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு மகரிப் ஆயிடும். உம்மா பெருநாளுக்கு என்ன ட்ரெஸ் போட்டாங்க தெரியாது, புள்ள என்ன ட்ரெஸ் போட்டுச்சு தெரியாது. வாழ்க்கையில் ஒரு பெருநாளை கூட தன்னுடைய குடும்பத்தோடு செலவழிக்காத எத்தனையோ மதரசா பிள்ளைகள் இருக்கிறார்கள். மதரசா படிக்கிறப்ப மட்டும் இல்லை, அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமும் படி. இந்த எந்த பிள்ளைகளுக்கும் அவங்கள்ட்ட நம்ம ஃபீஸ் வாங்குறது இல்லை. எல்லாரையும் மக்களுடைய பொருளாதாரத்தில் தான் படிக்க வைக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள், அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் பொருளாதார உதவி செய்யுங்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரே ஒரு பையன் படிச்சுட்டு வராங்க, ஒரு பையன் உங்களுடைய பொருளாதாரத்தில் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறான். நினைத்து பார்க்கிறாத அளவிற்கு நன்மை. அந்த பையன் எத்தனை பயான்கள் பேசுகிறானோ, எத்தனை பேர் அதன் மூலம் நேர்வழிக்கு வருகிறார்களோ. ஒரு பெண்கள் பயானாக இருக்கட்டும், தெருமுனை கூட்டமாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், மாநாடாக இருக்கட்டும், எவ்வளவு பயான் பேசுகிறானோ அதன் மூலம் ஒரு நபர் தொழுதாக கூட அந்த தொழுத நன்மை உங்களுக்கு வந்து சேரும். நீங்க மௌத்தா போய் கபருக்குழியில் இருந்தாலும் சரி, தங்களுடைய இளமை பருவத்தை அர்ப்பணிப்பு செய்து, தங்களுடைய இளமை அர்ப்பணிப்பு செய்து, குடும்பத்தை விட்டு பிரிந்து, தாய் தந்தையை பிரிந்து, எல்லாவற்றையும் தியாகம் செய்த அந்த பிள்ளைகளுக்காக நன்மையை எதிர்பார்த்து நீங்கள் நன்மையை கொள்ளையடிப்பதற்காக அவர்களுக்காக நீங்கள் பொருளாதார உதவி செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பெண்களே உங்களை அதிகமாக நாங்கள் நரகத்தில் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெருநாள் தினத்தன்று சொன்னார்கள் பெண்களை பார்த்து, அதிகமாக தர்மம் செய்யுங்கள். இந்த தர்மம் நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றும். நம்முடைய மறுமை வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிற இந்த வேதனைகள், இதெல்லாம் ரொம்ப கம்மியான வேதனைகளை தான் சொன்னேன். இதை தாண்டி இன்னும் உச்சபட்சமான வேதனைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த வேதனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மனோ இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் உலகத்தில் வாழ்வோம். அதிகமாக தர்மம் செய்து நம்முடைய மறுமை கணக்கை அதிகப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர்மம் செய்யக்கூடிய நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றியவனாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.